ஹலோ வணக்கம், வெல்கம் டு நெய்தல் சேனல். இன்றைக்கி கிளாஸில் நம்ம இந்த மாதிரி ஒரு குள்ளை தான் எப்படி பண்ணணும்னு பார்க்க போகிறோம். இதை வந்து பீனின்னு சொல்லுவாங்க. இது வந்து குறிப்பாக ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்க தான் இது செஞ்சு பார்க்கணும் ரொம்ப ஆசைப்படுவாங்க. இது செய்கிறதுக்கு ரொம்ப பெருசாக தையல்கள்லாம் கற்றுக்கணும்னுலாம் அவசியம் இல்லை. பேசிக் தையல்கள் தெரிஞ்சால் மட்டும் போதும். இந்த இதை நம்ம அழகாக பண்ணிடலாம். புதுசாக அந்த சேனல் பார்க்குறவங்க பேசிக் தையல்கள்லாம் எப்படி போடணுங்கிற லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்குறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த பின்னி பண்ணுறதுக்கு நான் 4.5 mm ஹூக் சைஸ் எடுத்துருக்கிறேன். அதுக்கப்புறம் நான் அக்ரிலிக் யான் யூஸ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ஸ்லிப் நாட் போட்டுக்கலாம். ஸ்லிப் நாட் போட்டாச்சு. அதுக்கப்புறம் நம்ம ஒரு 4 செயின்ஸ் நம்ம போடலாம். 1 2 3 4. ஸோ 4 செயின் போட்டு முடிச்சதுக்கப்புறம் இந்த ஃபஸ்ட்டு செயின் இருக்குது இல்லையா, இங்கே நம்ம டபுள் க்ரோஷே பண்ண போகிறோம். 11 டபுள் க்ரோஷே பண்ணுறோம். டபுள் க்ரோஷே எல்லாமே பேசிக் தையல்களே வந்துடும். ஒரு டபுள் க்ரோஷே போட்டு முடிச்சிட்டேன். டபுள் க்ரோஷே ஒரு தடவை சுற்றிட்டு உள்ளே விட்டுட்டு இந்த நூலை எடுக்கிறோம். 3 ஹூக்கில் 3 இருக்கும். 2 வெளியே எடுக்கிறோம். நான் 2 போட்டுட்டேன். இதே போல நான் இந்த ஒரு செயினில் ஃபஸ்ட்டு செயினில் தான் நான் விட்டு பண்ணிகிட்ருக்கிறேன், வேறு எந்த செயின்லேயும் பண்ணலை. 3 4 இதே போல் 11 பண்ணுங்க. இப்போது நான் 11 டபுள் க்ரோஷே போட்டு முடிச்சிட்டேன். நம்ம ஒரே செயினில் இந்த 11 டபுள் க்ரோஷே போட்டதுனால இது அப்படியே அழகாக அப்படி வளைஞ்சு வந்திருக்குது. ஸோ இப்போ இது ரெண்டையும் ஜாயின் பண்ணணும். இது ஜாயின் பண்ணுறதுக்கு நம்ம ஸ்லிப் ஸ்டிச் போடணும். இப்போ எங்கே ஸ்லிப் ஸ்டிச் போடணுன்னா, நம்ம ஃபஸ்ட்டு போட்டிருக்கோம் இல்லையா, இங்கே இருக்குது ஃபஸ்ட்டு போட்டது. இந்த ஃபஸ்ட்டு போட்டதில் இதுதான் செயின் 1, செயின் 2, செயின் 3. இந்த செயின் 3 இருக்குது இல்லையா, இந்த செயின் 3க்குள்ளே தான் விட்டு நம்ம ஸ்லிப் ஸ்டிச் பண்ண போகிறோம். இங்கே இருக்குது. ஓகே, இப்போ நம்ம ஸ்லிப் ஸ்டிச் பண்ணலாம். பாருங்கள், நம்ம செயின் 3 இங்கே இருக்குது. இந்த செயின் 3க்குள்ளே நான் விட்டு இந்த நூலை அப்படியே வெளியே எடுக்கிறேன். ஸ்லிப் ஸ்டிச் போட்டு முடிச்சாச்சு. இப்போது நான் 2 செயின் போடுறேன். 2 செயின் போட்டாச்சு. போட்டுட்டு இப்போ இது சுற்றி பாருங்கள், செயினாக வரிசையாக இருக்குமா, சுற்றி ஒவ்வொரு இந்த ரவுண்டில் இருக்கிறது ஒவ்வொன்றும் ஒரு செயினாக இப்போ ஃபார்ம் ஆகிருக்கும். இப்போ அந்த ஒவ்வொரு செயின்லேயும் நம்ம 2 டபுள் க்ரோஷே பண்ண போகிறோம். இப்போ நான் ஃபஸ்ட்டு செயின் இந்த போட்டதுக்கு ஃபஸ்ட்டு செயின்லேயே பண்ணிகிட்ருக்கிறேன். ஒரு செயின்லேயும் 2 டபுள் க்ரோஷேன்னு பண்ணிகிட்ருக்கிறேன். இப்போ 2 போட்டுட்டேன். அடுத்ததில் நான் பண்ணுறேன். அடுத்த செயினில் இதே போல் சுற்றி எல்லாத்துலேயும் சுற்றி இருக்கிற வரைக்கும் ஒரு செயின்லேயும் 2 டபுள் க்ரோஷே போடுங்க. இப்போ நான் லாஸ்ட்டு செயினில் நான் 2 டபுள் க்ரோஷே போட போகிறேன். ஓகே, நான் லாஸ்ட்டு செயின்லேயும் போட்டு முடிச்சிட்டேன். இப்போது நம்ம ஸ்லிப் ஸ்டிச் போட்டு இதை ஜாயின் பண்ணணும். ஸ்லிப் ஸ்டிச்சை அதே போல் தான் நம்ம இதுக்கு முன்னாடி எப்படி போட்டோம் அதே போல் தான் 3வது செயின். நல்லா பார்த்துக்கோங்க. இது செயின் 1. செயின் 1 ரொம்ப சின்னதாக இருக்குது. ரொம்ப செயின் 1 சின்னதாக இருக்குது. அப்புறம் செயின் 2 இது. அதுக்கப்புறம் செயின் 3 இங்கே இருக்குது. செயின் 3 இந்த செயின் 3ல் தான் நான் ஸ்லிப் ஸ்டிச் போட போகிறேன். நான் எதுக்கு இதை மட்டும் ஸ்பெசிஃபிக் பண்ணி சொல்கிறேன்னா, இந்த இடத்துல நம்ம கரெக்டாக போட்டால் தான் இந்த கேப் இருக்குது பார்த்தீங்களா, இது ஃபுல்லாக எந்த பக்கம் பார்த்தாலும் ஒரே மாதிரி தெரியும். பாருங்கள், இப்போ எந்த பக்கம் பார்த்தாலும் ஒரே மாதிரி தானே இருக்குது. இதுவே சப்போஸ் நம்ம இந்த இடத்துல இப்போ நம்ம ஸ்லிப் ஸ்டிச் போடுறோம் இல்லையா, அந்த இடத்துல நம்ம கரெக்டாக போடாட்டி அப்படியே நம்ம ஒட்ட வச்ச மாதிரி இப்படியே நேராக ஒரு கோடு தெரியும். அது பார்க்குறதுக்கு அவ்வளவு நல்லா இருக்காது. அதுக்காக தான் இந்த இடத்துல மட்டும் நான் ஸ்பெசிஃபிக் பண்ணி கரெக்டாக நான் போட சொல்லிகிட்டு இருக்கிறேன். ஓகே, நம்ம இப்போ மூணாவது செயின் 1 2 3 மூணாவது செயினில் நம்ம ஸ்லிப் ஸ்டிச் பண்ணலாம். போட்டாச்சு. இப்போ நான் 2 செயின் போடுறேன். 2 செயின் போட்டதுக்கப்புறம் நான் ஒரு டபுள் க்ரோஷே பண்ணுறேன். அடுத்த செயினில் ஒரு டபுள் க்ரோஷே. அதுக்கு அடுத்த செயினில் இன்னொரு டபுள் க்ரோஷே.
இப்போது அதுக்கு அடுத்த செயினில் நான் வந்து ஒரே செயினில் 2 டபுள் க்ரோஷே பண்ண போகிறேன். ஸோ இதான் பேட்டர்ன். இப்போ இந்த ரோலை வந்து எப்படி பண்ண போகிறோன்னா, டபுள் க்ரோஷே வந்து ஒரு செயின்லேயும் ஒரு டபுள் க்ரோஷே போட்டுட்டு அதுக்கு அடுத்த செயினில் ஒரே செயினில் 2 டபுள் க்ரோஷே. ஸோ இதே பேட்டர்ன் நம்ம வந்து இது ஃபுல்லாக சுற்றி போட போகிறோம். இப்போ நான் கடைசி செயினில் பண்ணிகிட்ருக்கிறேன். ஓகே, கடைசி செயினில் இப்போ எனக்கு 2 டபுள் க்ரோஷே போட்டு எனக்கு முடிஞ்சிருக்கு. இப்போது அதே போல் தான் நம்ம ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஜாயின் பண்ண போகிறோம். அதே போல் தான் இங்கே பாருங்கள், நம்ம 1 3வது செயினுக்கு நேராக நம்ம வந்து பண்ண போகிறோம். செயின் 1 வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது. இங்கே இருக்குது செயின் 1 சின்னதாக இருக்குது. இது செயின் 2, இது செயின் 3. ஸோ செயின் 3யோடு சேர்த்து நம்ம ஸ்லிப் ஸ்டிச் போடுறோம். போட்டாச்சு. ஓகே, இப்போ நான் வந்து இது எவ்வளோ சைஸ் இருக்குதுன்னு நான் உங்களுக்கு இப்போ காட்டுறேன் டேப்பில் அளந்து. இப்போ பாருங்கள், இது எவ்வளோ சைஸ் இருக்குன்னா 3 இன்ச்சுக்கும் அதிகமாக 3.5 இன்ச்சுக்குள்ளே தான் இருக்குது. 3 இன்ச்சுக்கு அதிகமாக 3.5 இன்ச்சுக்குள்ளே தான் இருக்குது இது மொத்தமாகவே. ஸோ இப்போ வந்து 0லேருந்து பிறந்த குழந்தையிலேருந்து 1 வயசுக்குள்ளே இருக்கிற குழந்தைங்களுக்கு நீங்கள் பண்ணும்போது நீங்கள் வந்து இப்போது பேஸ் வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து இந்த பேஸ் தான் இப்போ பண்ணிகிட்ருக்குறோம். இந்த பேஸ் வந்து இதோட ஸ்டாப் பண்ணிக்கோங்க. எதுக்குன்னா 1 இயர்க்குள்ளே இருக்கிற குழந்தைங்களுக்கு நீங்கள் வந்து இந்த தொப்பி பண்ணும்போது நீங்கள் வந்து இந்த லென்த்துக்கு, ஏன்னா நம்ம ஒவ்வொருத்தவங்க ஒரு சைஸ் நூலில் பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ எனக்கு வந்து இந்த நூலுக்கு இவ்வளோ நீளம் போதும். இந்த 3 ரவுண்டோட ஸ்டாப் ஆகிருக்கு. நீங்கள் பண்ணுற நூலுக்கு எவ்வளோ ரவுண்ட்ஸ் வருதுன்னு எனக்கு தெரியலை, எத்தனை ரோ சுற்றி வரும்னு எனக்கு தெரியலை. அதனால் நான் வந்து உங்களுக்கு இன்ச் மட்டும் நான் இப்போ காட்டுறேன். அத்தனை இன்ச்சு வரைக்கும் நீங்கள் போட்டுட்டு நீங்கள் ஸ்டாப் பண்ணிடுங்க. ஸ்டாப் பண்ணிட்டு அதுக்கடுத்து என்ன பண்ணணும்னு நான் சொல்கிறேன். இப்போது நான் வந்து 1 இயருக்கு மேலே இருக்கிற குழந்தைகளுக்கு நான் பண்ணிகிட்ருக்கிறேன். அதனால தான் நான் அடுத்த ஒரு ரோ போடுறேன். இது வந்து நான் வந்து அதே போல் இந்த 3 ரோ ஸ்டாப் பண்ணிவிட்டு நான் பண்ணது. இது வந்து 1 இயர்க்குள்ளே இருக்கிற குழந்தைக்கு நான் பண்ணது. இப்போ 1 இயருக்கு மேலேனா நீங்கள் அடுத்த ஒரு ரோ கண்டினியூ பண்ணுங்கள். அது எத்தனை இன்ச்சுன்னு நான் பண்ணி முடிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்போ நான் வந்து அடுத்து ஒரு 2 செயின் அதே போல் போடுறேன். 2 செயின் போட்டு முடித்ததுக்கப்புறம் நான் வந்து ஒரு டபுள் க்ரோஷே போடுறேன். ஸோ அதுக்கு அடுத்து ஒரு 3 செயினில் நான் டபுள் க்ரோஷே இப்போ போடணும். 1 போட்டுட்டேன். அதுக்கு அடுத்த செயினில் டபுள் க்ரோஷே போடுறேன். ஸோ 3வது செயினில் நான் டபுள் க்ரோஷே போடுறேன். ஸோ இப்படி 3 செயினில் நான் ஒரு செயினில் ஒரு டபுள் க்ரோஷே போட்டு முடிச்சிட்டேன். அதுக்கு அடுத்து இந்த 4வது செயின் இருக்குது இல்லையா, இதில் வந்து நான் 2 டபுள் க்ரோஷே நான் போட போகிறேன். 1 2. ஸோ 2 போட்டிருக்கிறேன். அதுக்கப்புறம் அடுத்து அதே போல் நான் வந்து 3 டபுள் க்ரோஷே ஒரு செயின்லேயும் நான் பண்ண போகிறேன். 4வது செயினில் 2 டபுள் க்ரோஷே பண்ண போகிறேன். ஸோ இதுதான் ருட்டீனாக இது ஃபுல்லாக நான் இந்த ரோ ஃபுல்லாக முடிக்க போகிறேன். இப்போ நான் அதுக்கு அடுத்த ரோவும் போட்டு முடிச்சிட்டேன். ஸ்லிப் ஸ்டிச் முடிச்சுட்டு இப்போ நான் எவ்வளோ இன்ச் இருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், 4 இன்ச்சுக்கு கொஞ்சம் தான் கூட இருக்குது இந்த 4th ரோ. ஸோ நீங்கள் எடுத்துக்கிட்ட நூலுக்கு அதுக்கு ஏற்றாப்பில் நீங்கள் 1 இயருக்கு மேலே இருக்கிற குழந்தைங்களுக்கு பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி 4 இன்ச்சுக்கு மேலே இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அப்படி 4 இன்ச்சுக்கு மேலே வர்றதுக்கு நீங்கள் 1 இயருக்கு மேலே பண்ணுறவங்கள சொல்கிறேன். இந்த 3rd ரோ இருக்கு இல்லையா, இதை வந்து கொஞ்சம் ரிப்பீட் பண்ணுங்கள், ஒரு 2 இல்லை 3. அதே போல் இந்த 4th ரோ இருக்கு இல்லையா, இதையும் கொஞ்சம் ரிப்பீட் பண்ணுங்கள், ஒரு தடவை இல்லை 2 தடவை. அதுபோல் பிலோ 1 இயருக்கு நீங்கள் பண்ணுறவங்க இந்த 3 ரோ பண்ணிவிட்டு இந்த 3வது ரோ வந்து நான் காட்டுற இன்ச்சு வரைக்கும் வந்து இந்த 3வது ரோ வந்து ரிப்பீட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நான் வந்து அடுத்து வந்து 2 செயின் போடுறேன். நான் ஸ்லிப் ஸ்டிச்லாம் போட்டு ஜாயின் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போது செயின் போட்டதுக்கப்புறம் நான் வந்து ஒரு டபுள் க்ரோஷே பண்ணுறேன்.
ஸோ இப்போது வந்து என்ன எப்படி பண்ண போகிறோன்னா ஒரு செயின்லேயும் ஒரு டபுள் க்ரோஷே. ஸோ கம்ப்ளீட்டாக இனிமேல் ஃபுல்லுமே எண்டு வரைக்குமே நம்ம ஒரு செயின்லேயும் ஒரு டபுள் க்ரோஷே. ஸோ அந்த ரோவை தான் இனிமேல் ஃபுல்லாக நம்ம பண்ண போகிறோம். ஸோ ஒரு செயினில் ஒரு டபுள் க்ரோஷே இங்கே முடிச்சதுக்கப்புறம் சேம் அதே போல் இங்கே 3வது செயினோடு சேர்த்து ஸ்லிப் ஸ்டிச் போட்டு இந்த ரோ முடிச்சிருங்க. இப்படியே நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ எது வரைக்கும்னா உங்களுக்கு எவ்வளோ நீளம் தேவையோ அது வரைக்கும் நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள். அதுபோல் சைஸஸ் பற்றி உங்களுக்கு கொஞ்சம் குழப்பமாக இருந்துச்சுன்னா எது வரைக்கும் பண்ணணும், எந்த லென்த் வரைக்கும் பண்ணணும் இந்த ஏஜ்க்கு அப்படின்னு குழப்பமாக இருந்துச்சுன்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் கொடுக்குறேன். எத்தனை இன்ச் வரைக்கும் எந்தெந்த குழந்தைங்களுக்கு கரெக்டாக இருக்கணும் அது வந்து நான் நெட்டில் பார்த்து தான் நான் கொடுக்குறேன். அந்த டிஸ்கிரிப்ஷனை பார்த்து வேணால் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ பிலோ 1 இயர் இருக்கிற குழந்தைங்களுக்கு நீங்கள் பண்ணுறவங்க வந்து இந்த 3 ரோ போட்டுட்டு நான் ஸ்டாப் பண்ணேன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ 4th ரோலேருந்து இப்போ நான் பண்ணிகிட்ருக்கேன் இல்லையா, ஒரு செயின்லேயும் ஒரு டபுள் க்ரோஷே நீங்கள் போட ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஸோ ஸ்டார்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எவ்வளோ நீளம் தேவையோ அது வரைக்கும் நீங்கள் பண்ணுங்கள். இந்த குள்ளா இப்போ நான் போட்டு முடிச்சிட்டேன். இது வந்து ரொம்ப சின்ன பசங்க போட்டுக்கிற மாதிரி தான் நான் பண்ணியிருக்கிறேன். ஸோ ஒரு 5 வயசுக்குள்ளே இருக்கிற குழந்தைங்க போட்டுக்கிற மாதிரி தான் பண்ணியிருக்கிறேன். ஸோ இதோட ஹைட் மெஷர்மெண்ட் எந்தெந்த வயசு வரைக்கும் எவ்வளோ ஹைட்டில் பண்ணலாம் அந்த மெஷர்மெண்ட் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன். நீங்கள் அது பார்த்து அத்தனை ஹைட் வரைக்கும் நீங்கள் வந்து போட்டு இது பண்ணுங்கள். ஸோ இது நான் முடிச்சிட்டேன். பாருங்கள், நம்ம ரொம்ப ஈஸியாக நம்ம வீட்டில் நம்மளே பண்ணிடலாம் நம்ம வீட்டு குட்டீஸ்களுக்கு. ஸோ இப்போ நான் வந்து இதை கட் பண்ணிடுறேன். லாஸ்ட் தையல் வரைக்கும் நான் போட்டு முடிச்சிட்டேன். இதை வந்து ஒரு ஊசியில் கோர்த்து இந்த பின் பக்கமாக நம்ம சொருகி விட்டுறலாம். ஓகே, இப்போ இந்த குள்ளா வந்து கம்ப்ளீட்டாக போட்டு முடிச்சாச்சு. பாருங்கள், சூப்பராக இருக்குல்ல இந்த குள்ளா. ஓகே, இதுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா வந்து இன்னும் என்னென்ன பண்ணலான்னா இந்த மாதிரி ஒரு பாம் பண்ணி நம்ம இந்த இடத்துல வச்சுக்கலாம். இது பாருங்கள், இன்னும் க்யூட்டாக இருக்கும்ல, நம்ம கடையில் வாங்குற மாதிரியே இருக்கும். இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இல்லாட்டி இந்த மாதிரி ரோஸ் இல்லாட்டி இந்த மாதிரி ஒரு குட்டி பூ பண்ணி இப்படி கூட வச்சுக்கலாம். இல்லை இந்த மாதிரி போ பண்ணி இப்படி வச்சிடலாம். ஹாட்டு. ஸோ உங்களுக்கு வந்து என்ன மாதிரி வச்சுக்கணும் உங்கள் பாப்பாவுக்கு அப்படி நீங்கள் ஆசைப்படுறீங்களோ அந்த மாதிரி செஞ்சு நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ இதெல்லாம் எப்படி பண்ணணும் அப்படின்னு லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்லாம் கொடுத்துருக்குறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த பாம் அதுக்கப்புறம் இந்த பூ ஹாட் இந்த பூவெல்லாம் எப்படி பண்ணணும்னு லிங்க் வந்து நான் கீழே கொடுத்துருக்குறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த பாம்பும் நான் வச்சு இது கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதை பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது, நம்ம கடையில் வாங்கின மாதிரியே இருக்குல்ல. பட் ஆனால் இது நம்ம கையால் பண்ணும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும்ல. நீங்களும் உங்கள் வீட்டு குட்டீஸ்களுக்கு இதை செஞ்சு பார்த்து உங்களோட கமெண்ட்ஸை எனக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சேனலை பற்றின அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு எங்களோட ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி.